குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இது ஒரிசாவின் பாலசோருக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கத்தின் டிகா பகுதிக்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு ஒரிசா கடலோர பகுதியில் கரையை கடக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு இது வடக்கு ஒரிசா மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளை நோக்கி நகர்ந்து செல்லும். இதனால் அந்த மாநிலங்களில் மிக கடுமையான மழை பெய்யலாம் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவானதால் தமிழகத்தில் நிலவும் மேற்கு திசை காற்று வலுப்பெற்றுள்ளது. தமிழகத்தில் வரும் ஜூலை 11 வரை பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும். அலைகள் சீற்றத்துடன் காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.